அன்பு தமிழ் மக்களே வணக்கம். அமெரிக்காவின் வாஷிங்டன் போஸ்ட் என்ற பத்திரிகை வெளியிட்டுள்ள தகவலின்படி விரைவில் இஸ்ரேல் ஈரானை தாக்கும். அதன் நியூக்ளியர் சைட்டின் மேல் ஒரு ப்ரீஎம்ப்டிவ் ஸ்ட்ரைக் ஒன்றை வான்வழியாக நடத்தி ஈரானின் அணுகுண்டு தயாரிப்புக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கும் என்று அந்த பத்திரிகை சொல்லுகிறது. அந்த பத்திரிகை மொசாத் சிஐயின் உளவு தகவலின் அடிப்படையில் இது நடக்கலாம் என்று கூறுகிறது. ஈரான் தற்போது அமைதியாக இருப்பது போல தோன்றினாலும் உண்மை அதுவல்ல. அது யுரேனியத்தை அணுகுண்டாக மாற்றும் முயற்சியில் இறங்கி இருக்கிறது. அதனுடைய வாழ்நாள் நிச்சயமே இஸ்ரேலை அழிப்பது தானே. அதற்காக தானே இந்த பாடுபடுகிறார்கள். பூமிக்கடியில் உள்ள அதனுடைய சோதனை கூடத்தை எந்த அமெரிக்க பங்கர் பஸ்டராலும் அழிக்க முடியாத இடத்தில் அது செயல்பட்டு கொண்டிருக்கிறது. இஸ்லாமிய அழிவுவாதிகள் எப்போவுமே மண்ணுக்கடியில் தான் செயல்படுவார்கள். மண்ணுக்கு மேலே உயிர் வாழ்வதற்கு அவர்கள் ஒன்றும் மனிதர்கள் இல்லையே. மண்ணுக்கு மேலே வந்தால் தான் அவங்க உயிர் ஊசலாடிடுமே. முதல் அணுகுண்டு தயாரானதும் அதை பரிசோதித்து பார்ப்பதற்குத்தான் இஸ்ரேலிய வெள்ளை எலிகள் இருக்கின்றதே. எனவே இஸ்ரேல் வெள்ளை எலிகள் அதற்கு முன்பு அவர்களுக்கு குழி பறித்துவிடும் என்று நம்பப்படுகிறது. அதற்கு அமெரிக்கா ஃபுல் சப்போர்ட்டு செய்யும். இதையெல்லாம் மனதில் வைத்து தான் மிடில் ஈஸ்டில் நரகம் வந்து இறங்கும் என்று சொன்னாரோ ட்ரம்ப்பு. ஈரான் என்ற நரகாசுரனை அழித்தால் மிடில் ஈஸ்டிலும் தீபாவளி கிறிஸ்மஸ் கொண்டாட்டங்கள் விமரிசையாக நடைபெறும். ட்ரம்ப் ஜனாதிபதி ஆவதற்கு முன்பே ஈரானின் நியூக்ளியர் ஃபெசிலிட்டிகளை அழிக்க சொன்னார். ஆனால் இந்த இஸ்ரேல் தான் அதை கேட்டு நடக்கவில்லை. இஸ்ரேலிய பிணைய கைதிகளை விடுவிப்பதற்கு டிலே பண்ண ஈரான் ஹமாஸ்களுக்கு உத்தரவிட்டு இருப்பதற்கு காரணம் இஸ்ரேல் ஈரானை தாக்குவதை கொஞ்சம் தள்ளி போடட்டுமே என்பதற்காகத்தான். ஐடிஎஃப் படைகள் காசாவை விட்டு வெளியேறினாலும் இன்னமும் காசா பார்டரில் தான் நின்றுக்கிட்டு இருக்கு. நேத்தன்யாகுவின் உத்தரவுக்காக வெயிட் பண்ணி கொண்டு இருக்கிறது. எந்நேரம் வேண்டுமானாலும் இஸ்ரேலிய விமானப்படை உள்ளே நுழையும். மெர்காவா டாங்குகள் ஊடுருவும் காசாவுக்குள். ஈரானை கடந்த அக்டோபர் மாதத்தில் இஸ்ரேல் தாக்கியது உங்களுக்கு ஞாபகம் இருக்கலாம். இந்த முறை BRU-109 பாமை விமானத்தில் எடுத்து சென்று இஸ்ரேல் தாக்க தயாராகிவிட்டது. இம் என்றால் ஏவுகணை, பம் என்றால் பங்கர் பஸ்டர் என்பதுதான் இஸ்ரேலின் தாரக மந்திரம். இப்போது சர்ஃபேஸ் டு லேண்ட் ஏவுகணைகள் அப்புறம் எதுக்கு இருக்கு? நாக்கு வலிக்கவா? அவையும் இஸ்ரேலுக்கு துணைக்கு செல்லும். ஈரான் ரஷ்யாவிடமும் சீனாவிடமும் ஒரே யுரேனிய தாகமாக இருக்குது. ஒரு கப்பு யுரேனியம் தந்து உதவப்படாதா என்று கெஞ்சுகிறது. அமெரிக்கா இஸ்ரேலிய சேட்டலைட்டுகளின் கண்ணை தப்பி அதை எந்த நாடும் கொடுக்க முடியாது. நேற்று சிரியாவுக்கும் லெபனானுக்கும் இடையில் உள்ள ஒரு சீக்ரெட் டனல் வழியாக ஆயுத சப்ளை செய்ய முயற்சித்த ஹிஸ்புல்லாக்களின் முயற்சி டாஸ்க் முறியடிக்கப்பட்டது. சீஸ்ஃபயர் அமைதியை பயன்படுத்தி நைஸா ஆயுதங்களை சிரியாவுக்குள் கொண்டு போய் அங்கே ஒரு கலவரத்தை உண்டு பண்ணலாமே என்ற ஒரு நல்ல எண்ணம் அதுவும் முறியடிக்கப்பட்டது. இதற்கு முன்பு இந்த டனல் வழியாக ஆயுத கடத்தல் எல்லாம் நடந்து கொண்டு தான் இருந்திருக்கிறது. இப்படியெல்லாம் நடக்கும் என்று தெரிந்ததால் தான் இஸ்ரேல் லெபனானை விட்டு வெளியேறாமல் போக்கு காட்டிக்கொண்டே இருந்தது. ஹிஸ்புல்லா இஸ்ரேல் முழுமையாக லெபனானை விட்டு வெளியேற வேண்டும் என்று கதறியதற்கு இதுதான் காரணம். ஈரானை இஸ்ரேல் தாக்கினால் என்னென்ன நடக்கும் என்று எனது அனுமானத்தை நான் சொல்லவா? அதை கேட்க நீங்கள் தயாரா? ஈரானின் நியூக்ளியர் ஃபெசிலிட்டிகளை இஸ்ரேல் தாக்கிவிட்டால் இஸ்ரேலின் தூக்கம் அதோடு போயிடும். ஈரான் இஸ்ரேலிய சிவிலியன்களை தாக்க குறிவைக்கும். மிலிட்டரி பேஸ்கள் குறிவைக்கப்படும். இஸ்ரேலிய விமானப்படை தளங்களை தாக்கும். ட்வின் டவர் கட்டடங்கள் போல உயர்ந்து நிற்கும் டெல் அவீவ் கட்டடங்கள், பில்டிங்கள், அதன் மேல் ஏவுகணைகளை விடும் இந்த ஈரான். இவர்களுக்கு துணையாக ப்ராக்சி படைகளான ஹமாஸ், ஹிஸ்புல்லா, ஹூத்திஸ்கள், இஸ்லாமிக் ஜிஹாதி போன்ற படைகள் துணைக்கு வரும். ஈரான் ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்மஸ் கடல் வழியை மூடும். ஒப்பக் நாடுகளின் ஆயுத ஏற்றுமதி தடைபடும். அதனால் குளோபல் ஆயில் சப்ளை தடைபடும். பெட்ரோலிய பொருட்களின் விலை ஏறும். பெட்ரோல் தட்டுப்பாடு ஏற்படும். இந்தியா போன்ற வளரும் நாடுகளுக்கு அது ஒரு பெரிய பிரச்சனையாக மாறும். இஸ்ரேலுக்கு அமெரிக்கா சப்போர்ட் பண்ணுவது மாதிரி ஈரானுக்கு ரஷ்யா, சீனா சப்போர்ட் பண்ணும். UAE, சவுதி அரேபியா நாடுகள் இஸ்ரேலை ஆதரிக்கும். ஈரான் ஒரு ரீஜனல் பவர் ஆவதை அரபு நாடுகளே விரும்பவில்லை. அதிலும் ஈரானின் அணு ஆயுத தயாரிப்பை சுத்தமாக விரும்பவில்லை.
குரங்கு கையில் எவனாவது பூமாலையை கொண்டு போய் கொடுப்பானா? அதற்கு அவர்கள் தயாராக இல்லை. இஸ்ரேல் தனது சைபர் அட்டாக்கை தொடங்கும். ஈரானிய பேங்குகள், அரசு அலுவலகங்கள், முனிசிபாலிட்டிகள், மிலிட்ரி கம்ப்யூட்டர்கள் எல்லாம் செயலிழக்கும். மிலிட்ரி ராடார்கள் எல்லாம் முடங்கும். உலக நாடுகளை எக்கனாமிக் இன்ஸ்டபிலிட்டி வந்து ஒரு பாதிப்பை ஏற்படுத்தும். துருக்கி, லெபனான், சீனா, ரஷ்யா, ஏமன், ஈராக், ஈரான் என்று அந்த நாடுகள் ஒரு அணியில் திரளும். யூரோப்பியன் யூனியன் நாடுகள் வழக்கம் போல் மத்தியஸ்தம் பண்ண, பஞ்சாயத்து பண்ண வந்துடுவான். ஐநா அண்ணன் இஸ்ரேல் மேல் பொருளாதார தடையை போட சொல்லுவார். வேண்டா வெறுப்பாக ஈரான் மேலேயும் கொஞ்சம் தடையை வேணா போட்டுக்கப்பா அப்படின்னு சொல்லுவார். பிரிட்டன், நெதர்லாந்து இஸ்ரேலுக்கு துணை நிற்கும். ஈரானின் ஆயுத கிடங்கு தாக்குதலுக்கு உள்ளானால் ரேடியேஷன் பரவி சுற்றுப்புற சூழல் பாதிப்படையும். மனித உயிர் சேதம் விரிவடையும். உடனே பூவுலகின் நண்பர்கள் ஓடி வருவார்கள். அதற்கு உலக நாடுகள் தங்கள் எதிர்ப்புகளை தெரிவித்துக் கொண்டிருப்பார்கள். பாலஸ்தீனர்களுக்கு ஆதரவு ஒரு பக்கம் பெருகிக்கிட்டே இருக்கும். யூரோப்பியன் யூனியன், நாட்டோ நாடுகள் போரை நிறுத்தச் சொல்லி பேச்சுவார்த்தை நடத்தும். இதற்கு முன்பு நடந்த அணு உலைகள் தாக்கப்பட்டதுக்கு பிரான்ஸும் ஜெர்மனியும் அதைத்தானே செய்தது. பஞ்சாயத்து பண்ண அவனுங்க ஓடி வந்துடுவானுங்க. அது ரொம்ப இஷ்டம் அவங்களுக்கு. ஜமுக்காலத்தை விரித்து கிராம சபை நடத்தல அவங்களுக்கு ரொம்ப ஆர்வம். ஆயில் விலை ஏற்றத்தால் எல்லா நாடுகளும் சோலார் எனர்ஜியை கெட்டியாக பற்றி கொள்ள விரும்பும். ஸ்காண்டினேவியன் நாடுகளுக்கு தான் சிக்கல், அங்கே வெயிலே அடிக்காத. ஈரானுக்கு மறை கலந்தால் பிரான்ஸ் ஜெர்மனியை தாக்கும். அதிக மக்கள் செத்தால் அவர்களுக்கு சந்தோஷம் தானே. உலக நாடுகளை ஈரான் அகதிகள் வந்து நிரப்புவார்கள். ஈரானிடம் ஸ்டாக் பைலாக உள்ள யுரேனியம், அதற்கு 60% பியூரிட்டி தான் உள்ளது. அணு ஆயுதம் தயாரிக்க 90% பியூரிட்டி யுரேனியம் தேவை. எனவே தனது இருப்பை வெப்பன் கிரேடு யுரேனியமாக மாற்ற ஈரான் முயற்சிக்கும். ஈரானுக்கு அந்த கேப்பபிலிட்டி இருப்பதால் தான் இஸ்ரேல் இப்போது பயப்படுகிறது. என்ரிச்சடு யுரேனியம் ஈரானிடம் இருந்தாலும் அதை ஒரு அணு ஆயுதமாக மாற்ற சுமார் 6 மாத காலத்திலிருந்து 1 வருட காலம் ஆகலாம். அந்த டெக்னாலஜியை வாங்க ரஷ்யாவின் காலை போய் பிடிக்கும் இந்த ஈரானிடம் இருந்த ஷஹாப் 3 ஏவுகணை அணு ஆயுதங்களை ஏந்தி சென்று தாக்கும் வல்லமை உடையது. அதே போல கெய்பர் ஷேக்கன் ஏவுகணையும் அந்த திறன் உடையது தான். வெப்பனைசேஷன் டைம் 1 வருடம் ஆகலாம். அதற்குள் ஈரானை இஸ்ரேல் தாக்கி அழிக்க வேண்டும். டொனால்டு ட்ரம்பின் ட்ரம்ப் கார்டு இஸ்ரேல் தானே. ஈரான் அணுகுண்டு தயாரிப்பதால் சவுதியும் அணுகுண்டுக்கு ஆசைப்படும். அதன் முதல் எதிரி இஸ்ரேல் அல்ல, ஈரான் தான். சவுதிக்கு உதவ பாகிஸ்தான் தூக்கி பிடிச்சிக்கிட்டு அங்கே வரும். நான் உனக்கு அணு ஆயுதம் தயாரித்து தாரேன். அதை வைத்து சவுதியிடம் பிச்சை எடுக்க முயற்சிக்கும். அமெரிக்கா ஈரானுக்குள் ஒரு குண்டூசி கூட செல்ல முடியாத அளவுக்கு பொருளாதார தடையை, நெருக்கடியை கொடுக்கும். சவுதிக்கு ஆயுத உதவி செய்யும். அதை ஒயிட் பெட்ரோலாக திரும்ப பெற்றுக்கொள்ளும். அமெரிக்காவை எதிர்ப்பதற்கு இதுதாண்டா சாக்கு என்று ரஷ்யாவும் சீனாவும் முண்டியடிச்சுக்கிட்டு ஒன்று சேர வருவார்கள். சீனா தனது போர் விமான விற்பனையை ஈரானுடன் தொடங்கும். இந்தியா ட்ரோன் தயாரிப்பில் இறங்கும். ஹெர்மஸ் 99 தயாரிப்பு மும்முரமாகி இஸ்ரேலுக்கு அதை வழங்கும். இங்குள்ள காங்கிரஸ் அதை எதிர்க்கும். பிரமோஸ் ஏவுகணையை இஸ்ரேல் வாங்கும். இவ்வளவு குழப்பங்கள் நடந்தாலும் இந்தியா தனது ஆயில் இறக்குமதியை ரஷ்யாவிடமிருந்தும் ஈரானிடமிருந்தும் வாங்கி கொண்டேதான் இருக்கும். மத்திய கிழக்கு நாடுகளில் அணு ஆயுதங்கள் வெடித்தால் ஆயில் உற்பத்தி மொத்தமாக நின்று போகும். எலக்ட்ரிக் கார், பஸ் உற்பத்தி இந்தியாவில் பெருகும். வெஹிக்கிள் உற்பத்தியில் இந்தியா முன்னிலை வகிக்கும். எந்த யுத்தம் வந்தாலும் அதில் இந்தியாவுக்கு காசு பார்ப்பதில் மோடி கில்லாடி. இப்படித்தான் உக்ரைன் ரஷ்யா யுத்தத்தில் ரஷ்யாவிடமிருந்து குறைந்த விலையில் குரூட் ஆயிலை வாங்கி அதை இந்தியாவில் சித்தீகரித்து ஐரோப்பிய சந்தையில் கொண்டு போய் விற்று காசு பார்த்தாரு நம்ம மோடி. ஈரான் இஸ்ரேல் வார் உக்கிரமானால் ஏவுகணை விற்பனை, வாகன விற்பனை இந்தியாவில் அதிகரிக்கும். இதனால் இந்திய வல்லரசாக வளர வாய்ப்புகள் பெருகும். மோடியின் கனவு மாளிகைக்கு ஒவ்வொரு செங்கலாக மோடி எடுத்து வைப்பார். இந்தியாவில் உள்ள செங்கல் திருடர்கள் பீதியடைவார்கள். அறிவாலய செங்கல்கள் உருவினாலும் உருவப்படும். இந்த டீ கடைக்காரர் அரசியல் நமக்கு புரியவே மாட்டேங்குது.
அதே மாதிரி தான் அந்த மக்களுக்கும் புரியவே மாட்டேங்குது. அதனால் நான் மீண்டும் வருவேன். ஜெய் ஹிந்த்.